சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சிக்கனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சிக்கனை வச்சு இன்னைக்கு அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி 4 கட் பண்ணிக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயறதுக்குள்ள கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடணும். அதை லைட்டாக வதக்கிக்கிட்டு இருக்கணும். இப்போது வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை கரம் மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். ஓரளவு நல்லா வதங்கினோன்னு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனையும் வெங்காயத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் வெள்ளை கலரில் மாறும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒவ்வொரு பொடியாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி. அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சிக்கன் வெங்காயம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியாக சேர்த்துக்கலாம். மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்த பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே சூடாக்கி வச்சுருக்கேன் தண்ணியை இதில் சேர்க்க போகிறேன். லெக் பீஸ்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்க்குறேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பாதியாக மூடி போட்டு சிக்கனை வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் போட்டிங்கன்னா சிக்கனோட சேர்த்து அந்த கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சிக்கனும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிரேவியோடு சேர்த்து கலந்து விடுங்க.
இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனும் கிரேவியும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். அது வரைக்கும் சிம்மிலேயே வச்சுருங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ சிக்கனும் கிரேவியும் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த சூப்பரான சிக்கன் கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா வரும். எப்படி இருந்ததுங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.